ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு போர்ட்டில் ஒரு ஆர்டர் எடுத்தாச்சு. இது வர வழியில் தான் பிக்கப் பண்ணேன். இது வந்து பாடியில் தான் போய் ட்ராப் பண்ணணும். அயனம்பாக்கத்தில் பிக்கப் பண்ணி பாடியில் ட்ராப் பண்ணுறோம். ஆனால் ஆர்டர் வேல்யூ வந்து வெறும் 101 தான். நமக்கு ஒரு 88 அந்த மாதிரி தான் வரும் அமௌண்ட்டு. பட் ஓகே, நான் இப்போ தான் கிளம்புறேன். அதனால் வந்து ஆர்டரும் கரெக்டாக இருந்துச்சு. ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சாவி. எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்காங்களா, நம்ம போனால் தான் வந்து கதவை தாக்க முடியும். அதனால் கஸ்டமர் கொஞ்சம் சீக்கிரம் போங்கப்பா, எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டோர் திறக்க முடியாம அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதான் போயிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு மொத்தமாகவே இந்த ஆர்டரோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டர் வருது. நமக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும், ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் கணக்கு. ஏன்னா சின்ன ஆர்டர்னால ஓகே தான். நேற்று வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். யாராவது வீடியோ பார்க்கலன்னா அதை நேற்றோட வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் செக் பண்ணுறதுல 85% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டைம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் 10 மணி ஆகுது இப்போ. ஸோ நேற்று மாதிரி தான் ஒரு 10 to 8 இந்த ஷிஃப்ட் தான் நம்ம டைமு. இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் பார்ப்போம். எல்லா நாளுமே வந்து டெய்லியுமே ஏர்ன் பண்ணிட முடியாது. அந்த மாதிரி 1500 போகலாம். ஏதாவது 1-2 நாள் தான் அந்த மாதிரி ஆகும். ஸோ இன்னைக்கும் ட்ரை பண்ணணும். நம்ம டெய்லியுமே ஃபோக்கஸ் பண்ணி ஓட்ட வேண்டியதான். வந்துச்சுன்னா ஓகே தான். இன்னைக்கு பார்க்கலாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த ஆர்டர் வந்து என்னோட இன்னொரு ஐடியில் வந்து அந்த ஆர்டர் வந்து போட்டாங்க. ஸோ நான் கால் பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் 1 கிலோமீட்டர் பின்னாடி போயிட்டு பிக்கப் பண்ண போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு அக்கௌண்ட் என் அக்கௌண்ட் தான், அதுவும் அதில் தான் மறுபடியும் அந்த ஆர்டர் வந்தது. ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சி போல அவங்க, அதனால ஆர்டர் கால் பிக்கப் பண்ண சொல்லவுடனே சரி உடனே வேற ஒரு ஐடியில் ஆர்டர் போடுறாங்க. அதான் அவங்க சொன்னா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் ப்ரோ 2 ஐடி வச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஆமா ப்ரோ, 2மே ஐடி தான், நீங்க வேற ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படி சொன்னேன். சரி ஓகே, நோ ப்ராப்ளம், இதுவும் ஐடி தான் அப்படி சொன்னேன். இது மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் தான். 25 மினிட்ஸ்ல மொத்தமா ட்ராப் பண்ணிடலாம். நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ பாடி தான் போகிறோம். பாடியிலேருந்து கண்டிப்பாக ஆர்டர்ஸ் அடிச்சுட்டே இருக்கும். அதனால ப்ராப்ளம் இல்லை நமக்கு. இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? நேற்று அந்த லாஸ்ட் ஆர்டர் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 57 கிலோமீட்டருங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. 57 கிலோமீட்டர் எம்டியாவே வந்துட்டேன். நம்ம அந்த அந்த ஆர்டர் எம்டியா வந்தா கூட நமக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா மொத்தமா பெட்ரோல் ஆட் பண்ணிட்டேன். நான் மொத்தமா ஓட்டுனேன். மொத்தம் 235 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் நேற்று மட்டும். ஆனா அந்த எம்டியா வந்தோம் பார்த்தீங்களா, அதனால தான் கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு. இல்லைன்னா வந்து அமௌண்ட் வந்து ஓகே தான், கரெக்டாக தான் இருந்திருக்கும். இந்த மாசம் மட்டுமே நான் மொத்தம் 4000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கேன். நாலாயிரம் கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கேன். ஆனால் சம்பாதிச்சது பார்த்தா 30,000 தான் வரப்போகுது. சரி ஓகே, பார்த்துக்கலாம். அடுத்த மாதமாவது கொஞ்சம் கரெக்டாக இந்த மாதிரி வேஸ்ட்டாக கிலோமீட்டர் இது பண்ணாமல் கரெக்டாக ஓட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆர்டரோட லொக்கேஷன் வந்துட்டோம். எங்கடா அடுத்த லெஃப்ட் திரும்பணுமா? இந்த லெஃப்டா அந்த லெஃப்டா? இந்த லெஃப்ட் தான். எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போனால் கீனா. ஹலோ, அது லொக்கேஷன் வந்துட்டேன், கொடுத்துட்டேன். ஒருத்தர் ஹோண்டா பைக், ராகவ் என்டர்பிரைஸ் பைக் ஒன்று வச்சிருக்காரு. அண்ணா உங்க பேருண்ணா? உங்க பேர் புரியல. சுரேந்தர். ஓகே தானே? சரி ஓகே. நம்ம இந்த நம்பர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 88 ரூபாய் தான் வந்திருக்கு.
நம்ம வந்துட்டே இருக்கும் போது ஒரு ஆர்டர் ஒன்று வச்சுருங்க காலகத்தாலே 636 ரூபா. பட் எடுக்க முடியல, யாரோ எடுத்துட்டாங்க. சரி ஓகே, பார்ப்போம். நமக்குன்னு ஒரு ஆர்டர் வரும் கண்டிப்பா, வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவதா வந்து ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து மணலி. ஸோ இந்த ஆர்டர் வந்து ஏதோ பார்த்தீங்களா, ஒரே ஒரு என்வலப்பு தான். அந்த என்வலப்பு தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். நம்ம மணலி போனால் மோஸ்ட்லி ஆர்டர் வராது. சரி ஓகே, சும்மா போகலாம். நியூ ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல, ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஆர்டர் அடிக்கிறா இல்லையான்னு செக் பண்ணலாம். நீங்கள் யாராவது மணலிலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் எந்த அளவுக்கு ஆர்டர் அடிக்கும் அந்த மாதிரி அப்படின்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம இந்த ஆர்டரை வந்து ஒரு மணிக்கு தான் போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒஸ்ட்டு தான் இதுதான் நினைக்கிறேன். முன்ன மாதிரி வந்து ஆர்டர் இன்னைக்கு எதுவும் வரல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இது ஃபுல்லாக நிறைய கம்பெனி ஏரியாவை தான் இருக்குது. இது மணலியில் இருக்குன்னு நினைப்பேன். ரிட்டன் ஆர்டர் கிடைக்குமா? புரியல. என் ஃபோன் தான் சார் வாங்குனீங்க. என் இந்த போட்ற ஆப் எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கான்னு அப்படின்னு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐ திங்க் ஏதோ சர்வர் டவுனாக இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ரெண்டாவது ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறமேட்டு எந்த ஆர்டருமே வரல. ஏன்னா போர்ட்டலில் வந்து ஏதோ எரர் ஆயிடுச்சு, சம் எரர் அக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் எந்த ஆர்டருமே எடுக்கல. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இது வேலைக்காவது சொல்லிட்டு டேரெக்டாக நான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்ட பிறகு தான் நான் வந்து இப்போ வாய்ஸ் ஓவரில் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெறும் 2 ஆர்டர் தான், 277 ரூபா தான். அது வந்து ஒரு 150 ரூபா தான் நம்ம ஒரு ப்ராஃபிட்டாகவே வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய ரியல் லைஃப் இயர்னிங் எவ்வளோன்னு நீங்கள் டெய்லியுமே செக் பண்ணணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் ரைட் சேஃப், ஸ்டே சேஃப், பை.